ஏ நிலா, கரெக்டா பாரு, பார்த்து எழுது. ஏதாச்சும் மிஸ்டேக்னா எனக்கு கேளு. நீ பாட்டுக்கு எழுதிட்டு இருந்தா அப்புறம் தப்பு வந்துச்சுன்னா ஸ்கூல்ல வந்து என்ன தொல்லை பண்ணக்கூடாது, சரியா? பார்த்து ஒழுங்கா எழுது. திருப்பி நான் காட்ட மாட்டேன். ப்ளீஸ் பா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் பார்த்து எழுதுறேன் ப்ளீஸ். எங்க வீட்டுக்கு போனாதான் எழுதவே விட மாட்டேங்கிறாங்க. எங்க அப்பா தான் ஒரே தொல்லை, ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். இங்க வந்தாலும் நீ ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க. போப்பா. அதுக்கு இல்ல நிலா, சீக்கிரமா எழுதி முடிச்சிட்டு விஜய் டிவில ப்ரோக்ராம் பார்க்க போவோம். அம்மு, நீ என்ன பாப்பியா? பாப்பனே. சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட்ல இருக்கிறோம் இல்லையா? சரி, சன் டிவில நீ என்னென்ன சீரியல் எல்லாம் பாப்ப? மெதுவா பேசு, எங்க அம்மா காதுல விழுந்துச்சு, திட்டுவாங்க. படிக்கிற நேரத்துல டிவி பத்தி எல்லாம் பேசினா திட்டுவாங்க. ஆமா, எங்க வீட்லயும் இதேதான். சொல்லு, உங்க அம்மா தான் வெளியே இருக்காங்க இல்லையா? சன் டிவில நீ என்ன சீரியல் பாப்ப? எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரியல் கயல் சீரியல். ஏன் தெரியுமா? அதே மாதிரி சிங்கிள் உமனா படிச்சு முன்னேறி பெரிய உத்தியோகத்துக்கு போகணும், அதுவும் நான் டாக்டர் ஆகணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதனாலதான் நான் கயல் பாக்குறது. கயல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஹா, நீ கயல் பாப்பியா? நான் 8 மணிக்கு வருது இல்லையா மருமகள், அதை பாப்பேன். அவ பாத்தியா, அங்க போய் கூட எப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு சொல்லி ஃபைட் எல்லாம் நல்லா பண்ணுவா. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க இப்பெல்லாம் ஃபைட் பண்ற மாதிரி காட்ட மாட்டேங்கிறாங்க. எப்ப அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சோ அப்ப இருந்து ஃபைட் எல்லாம் அவ்வளவும் காட்டுறது இல்ல, தெரியுமா? ஆமா, அது வருத்தமா தான் இருக்கு. ஆனா ஃபைட் பண்ணாதான் எனக்கு பிடிக்கும். மருமகள் நல்லா இருக்குல்ல? என்னவோ எனக்கு அவ்வளவும் பிடிக்காது அந்த சீரியல், பாக்குறது இல்ல நானு. விஷயமா 2 ஹோம்வொர்க் பண்றேன்னு சொல்லி சீரியல் கதையை பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காங்களா? இப்ப பாரு நம்ம இன்ட்ரியை. என்னல பூச்சாண்டி மாதிரி வந்து நின்றுக்கிட்டு என்ன பயமுறுத்திட்டு இருக்கா? என்ன வேணும்? ஐயோ, சிரிக்கிறாளே நிலா, நீயும் வந்திருக்கிறியா? நீ இருக்கிறதே நான் கவனிக்கல, பாத்தியா? எழுதுறியா? எழுது. உன்னால எழுத முடியலன்னா என்கிட்ட கொடு, நான் எழுதி தரேன், சரியா? எப்படி இருக்கு என் கெட்டப்பு? பிடிச்சிருக்கா? நல்ல கோமாளி மாதிரி வந்துகிட்டு என்னல இது வேஷம்? ஆளும் மண்டையும் கண்ணாடியை பாரு, ஆளப்பரு போலாங்கிட்டு. துரோகி, பேசாம உட்காந்துட்டு. உன் ஃப்ரெண்டு நிலா வந்திருக்கான்னு ஏன் என்கிட்ட சொல்லல? நான் ஏன் உனக்கு சொல்லணும்? உன் ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்தாலும் என்கிட்ட சொல்லணும். சொன்னாதான் நான் சீக்கிரமா வர முடியும், தெரியுமா? இரு. எம்மா கோணக்காளி, பேசிக்கிட்டே இருக்கும்போது அம்மாவை கூப்பிடுறியா? ஓங்கி முகல்ல குத்துன பல்லு 2 உழுது, ஜாக்கிரதை. ஐயோ, இப்போ சிரிக்கிறாளே. நம்ம என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் என்ன பண்ண சிரிக்கிறாளே. இங்கிருந்து போறே இல்லையில, படிச்சுக்கிட்டே இருக்கும்ல, போல இங்கிருந்து. நீ படிக்கிற லட்சணம் தான் எனக்கு தெரியுது. சீரியல் கதையை பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இல்லாம என்ன பார்த்து சொல்றியா?